அந்த தனத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல? தனத்தை பத்தி எதுவும் தெரியாது சார். ஏய், ஒரு கிரிமினல் குற்றவாளியை காப்பாத்துறது தான் மிகப்பெரிய குற்றம், தெரியுமா? என்ன சார் குற்றம்? அதான் கேஸ்ல முடிஞ்சு போச்சே, புதுசா வந்து கிண்டுறீங்க. நீங்க என்ன பெரிய கிண்டியா? டேய், யார் தெரியுமா அவரு? எங்களை மிரட்ட வந்த ஆபீசர் அதானே. இந்த கேஸை மறுபடியும் விசாரிக்க சொல்லி மனு அனுப்பியிருக்காங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். யார் சார் அனுப்பிச்சா? யார் அனுப்பிச்சாலும் விசாரிக்கிறது எங்களோட கடமை. நீங்க உண்மையை மறைச்சிங்கன்னா அது சட்டத்துக்கு செய்யற துரோகம். என்ன சார் பெரிய சட்டம்? என் தங்கச்சி தானோ ஒரு குழந்தை மாதிரி சார். என் பொண்டாட்டை கூட அடிச்சிருக்க, திட்டி இருக்க. என் தனத்து மேல ஒரு தூசு பட்டா கூட நான் தாய்க்க மாட்டேன் சார். எங்க ஏரியாவுக்கு எங்க தனம் செல்ல புள்ள மாதிரி சார். என் குழந்தைய எத்தனை வாட்டி காப்பாத்திருக்கா சார். என் குழந்தை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை குழந்தைய காப்பாத்திருக்கா சார். அன்னதானம் பண்ணுவாங்க, கண்தானம் பண்ணுவாங்க, ஏன் பணம் தானம் கூட பண்ணுவாங்க. ஆனா எங்க தனம் எங்களுக்காக வாழ்க்கையே தானம் பண்ணுவா சார். அப்படி என்ன சார் பெருசா காசு வாங்குறா? தர்மத்துக்கு வாங்குற காசு. அவளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கூட எங்களுக்கு செஞ்சுட்டு போயிருவாங்க. மனுஷன் பணத்துக்காக கட்சி மாறுறான், காலை வாடுறான், காட்டி கொடுக்குறான். அவ்வளவே சார், கூட்டி கூட கொடுக்குறான் சார். என் தனம் பணத்துக்காக வாழல சார், மனுஷன் மனசுக்காக வாழறான் சார். சார், எங்க தனத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா சார்? அவன் நடந்து வர ஸ்டைல் தெரியுமா சார்? அப்படியே திருவண்ணூர் தேர் மாதிரி தக 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 தகன்னு வருவான் சார். பூஜைக்கு வேண்டியதெல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணு. சரிம்மா. டேய், இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா கத்தப்பற, சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா. சரிம்மா. ஏய், நம்ம குளிக்க வெந்நீர் எடுத்து வச்சிட்டியா? இல்ல. சீக்கிரம் எடுத்து வை. சரி. அனந்து, அனந்து. ஏய், அப்பா கூப்பிடுறாரா? சும்மா சும்மா தான் சொன்னேன். அப்பதான் எழுந்திருப்ப. சரி, சீக்கிரம் குளிச்சிட்டு வா. இன்னைக்கும் லேட்டா? இல்லப்பா. அப்பா, அனந்து ஹைதராபாத்துக்கு படிக்க போறான்ப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பேஷா போயிட்டு வாப்பா. எந்த நிலையிலையும் ஒன்றை மறந்துடாத. தன்னை மறந்தவனுக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் மனப்பூர்வமா உண்டு. என்ன தனா, நீ ஏன் ஆடி ஆடி வர? குடிச்சது நீயா இல்ல நானா? ஐயா, இதான் தனா. ஒரு வார்த்தை சொல்ற, நீ தான் குடிச்சனா? ஐயே. நான் உன்னை பார்க்க தான் வந்துக்கிறாரு. யாரு? பெரிய சேட்டு. எவ்வளவு வேணாலும் எவ்வளவு கொடுப்பாரு? 10,000 20,000 எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. அவங்க அப்பா மட்டும் காசா? நாங்க கொடுக்குற வட்டி காசாடா. முடியாதுப்பா. முடியாதுங்க. வரேன். போது பாரு. போயா, வேலைக்கு ஆகாது. நீ ரேட் பேசும்போது தூங்க ஆரம்பிச்சினா நீ ரூம் இது. ஹலோ, நாங்க இங்க இருக்கோம்ல. ஹலோ ஹலோ. ஹாய். ஹலோ ஹலோ. ஹலோ. நீ பேர் ఏంటి? ஐயா, அவன் தெலுங்குக்காரன். உன் பேர் என்னன்னு கேக்குறான். அனந்தராமன். தம்பி, தம் அடிப்பியா? தண்ணி அடிப்பியா? ஐயோ, ஒன்னும் தெரியாது எல்போடா நீ. மாமா, எல்லா விஷயத்தையும் நம்ம தான் கத்து கொடுக்கணும் போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. டேய், வரும்போது அப்படிதான்டா சொல்லுவாங்க. ஆனா போக போக நம்மளுக்கே கத்து கொடுப்பாங்க. பாஸ், என்டர்டைன்மெண்ட்டே இல்லாம என்ன பாஸ் லைஃப்? ஓகே ஓகே, எங்க கூட சேர்ந்துட்டீங்களே, எல்லாம் தானா கத்துப்பீங்க. டேய், இங்க படுத்துறவன் யாரா? நம்ம டிரைவரா? நம்ம ஏட்டுனே. நைட்ல ரேடு இல்ல. என்ன ரைடு? பொம்பளைங்க ரேடுனே. கில்பா வாங்கி சில்பா போட்டு படுத்துங்கறானே. இவங்களுக்கு இங்க பண்ணா விபச்சாரம், இதையே பம்பாயிலையும் கல்கத்தாலையும் பண்ணா அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரம். கரெக்ட் பாயிண்ட்னே. டேய், ஒருவேளை பசி அடக்கிறதுக்கு சட்டத்துக்கு வழி தெரியாதான். அவ பசிக்கு அவ உடம்ப வித்தா சட்டம் அனுமதிக்காதான். அப்புறம் என்ன தனி மனித உரிமை, ஜனநாயகம்? இது ரொம்ப கரெக்ட் பாயிண்ட்னே. அப்படியே தப்பித்தவரி எவ்வளவு சிக்கனான்னு வச்சுக்கேன், பத்திரிகையில போட்டோ போடுவாங்க, டிவியில படம் ஓட்டுவாங்க, கூட வர்ற பெரிய மனுஷரை விட்டுறாங்களே, ஏன்டா? அவங்கள பெரிய மனுஷன்லனே. அப்ப நம்ம ரெண்டு பேரும் அண்ணே அப்படிதானே என்ன தூக்கி போய் நொங்கி கிட்னி சட்னி ஆக்கிட்டாருங்கண்ணே. டேய், நீ எப்படா போன? சரி டேய், நீ வெக்கப்பட வேணாம், நிறுத்து. அக்கவுண்ட்ல சாப்பாடு கொடுக்கறதா உத்தேசமே இல்லையா உனக்கு? என்ன கொழுப்பா? என்னது எனக்கு கொழுப்பா? இங்க பாருங்க, ரோட்ல போற 4 பேரை கூட்டி கொண்டாந்து கேட்போம், அவங்க சொல்லட்டு உங்க ஆளுக்கு கொழுப்பா எனக்கு கொழுப்பா. என்ன கொழுப்பு?
கொழுப்பெல்லாம் கிடையாது, வெறும் சதை தான். என்ன சோறு திங்கணும் அவ்வளவுதானே? தமிழ்ல சொன்னா ஆமா, இங்கிலீஷ்ல சொன்னா அக்கா, எஸ். இதுங்களுக்கு சோத்த போடு. சரி அண்ணே, என்னம்மா? இங்க வா. அந்த நர்சம்மா கிட்ட மருந்து வாங்க, இந்த பணத்தை கொண்டு போய் கொடு. சரிம்மா. அதுல கொஞ்சம் கொடுத்தா நாங்க ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிடுவோம்ல. என்ன? வேண்டாம் தின்னு. வேண்டாம். போதும் வா. வரேன். டேய் என்னடா ஹாஸ்டல் பிடிச்சிருக்கா? சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? ஹாஸ்டல்ல நல்லா தான் இருக்கு, சாப்பாடு தான் கொஞ்சம் காரம். சரிடா, இந்த ஊர்ல என்னதான் விசேஷம்? இந்த ஊர் ஓகேடா, இந்த ஊர்ல விசேஷம்னா தனம் தான். தனம்னா தனலட்சுமி லாட்டரி சீட்டா? டேய் டிக்கெட் விலை 500. சூப்பர் டிக்கெட், பம்பர் குலுக்கல். டேய் இவன் ஏதோ தப்பா பேசுற மாதிரி தெரியுது. ஏன் இது தப்பான ஏரியாவா? ஏய் புண்ணியம் பண்ணின ஏரியாடா. இந்த மாசம் அப்பா கிட்ட 500 ரூபாய் பிட்ட போட்டிருக்கேன். பணம் வந்ததும் பரீட்சை எழுத வேண்டியதுதான். போடா. மின்ட்டி ஒன்று கொடுங்க. இது கொண்டி. என்ன தானோ ரொம்ப டல்லா இருக்க? ஒரே அசதியா இருக்குக்கா. தண்ணி எடுத்துக்கிறேனே. வரவனுங்க மனுஷனுங்க மாதிரியா நடந்துக்கிறானுங்க. கிளம்புறேனே. வரேன்க்கா. போயிட்டு வா. தனத்தை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுது. அதோட ஆத்தா போய் சேர்ந்தப்பவே இதுவும் இங்க இருந்து போயிருந்திருக்கணும். அது நமக்காக தானே இங்க இருக்குது. நம்ம கோவிந்த் இருக்கானே, அவன் பையனுக்கு ஸ்கூல்ல சீட்டு தர மாட்டேன்ட்டானுங்க. நம்ம தனம் போய் தானே சீட்டே கிடைச்சது. நம்ம ஏரியாவில் முன்ன வாரத்துல ஒரு நாள் தான் தண்ணி வந்துட்டு இருந்தது. நம்ம தன சொன்னதுனால தண்ணியில யாரும் தன வருதுனே. அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கே செலவழிச்சிடுறான், ஆஸ்பத்திரிக்கும் கொடுத்துட்றான். அவளுக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்க மாட்டேங்கிறாள. நம்ம ஊர் பெரிய மனுஷங்களா தனத்தை வச்சுக்கிறேன் கட்டிக்கிறேன்னு நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. இவதான் யாருக்கும் குடி கொடுக்க மாட்டேன்றாள. ஏமா இந்த குசுப்பு இட்லி சினேகா அப்பளம்லாம் சொல்றாங்களே, அது மாதிரி உன் இட்லியும் சிகப்பா மாத்தி வித்து மார்க்கெட்டை பிக்கப் பண்ண வேண்டியதானே? முதல்ல நீ துண்ண இட்லிக்கு துட்ட கொடுத்துட்டு போ. காசு கொடுத்து சாப்பிட்றா இருந்தா உன் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் எதுக்கு வர்றேன்? నీదివది సంసారం. సార్ వెయిట్ చేస్తున్నారు. ఎదురొస్తావా? మీరు వెళ్ళండి మా నేను వస్తాను. டேய் அந்த மாதிரி அங்கே வந்து போகுது. என்ன காலைல பேப்பர் படிச்சியா? இல்ல. ஜட்ஜையா இன்னைக்கு கிரிமினல் கேஸ்க்கு தீர்ப்பு சொல்ல போறாராம். சரி, நம்ம தங்கச்சி மூத்துல முடிச்சுட்டு போய் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லட்டுமே. சொல்லட்டும். ఎందుకమ్మా ఇంతవరకు ఎన్నో ఇచ్చారు. పర్వాలేదమ్మా ఉంచుకో. உங்களுக்கு தாமா. பிடிச்சிருக்கா? அழகா இருக்குல்ல? நல்லா இருக்குல்லம்மா? ரொம்ப நல்லா இருக்கு. வா தங்கச்சி, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடி தங்கச்சி. இந்தா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. தங்கச்சி இந்த மாதிரி கடையில வியாபாரம் இல்லம்மா. தனம் என்ன 500 ரூபாய் வச்சிருக்கியா? சம்பளம் வாங்குறது நேரா உங்ககிட்ட தான் வரேன். ఓకే. அண்ணா ஒரு டீ போடுங்க. தரப்பா. தனம் டபுள் வந்து வசவா? பய. தனம் வரியா? வேற எதுவும் சாப்பிட்டியாப்பா? இந்த டீ. ஆமா தரேன். என்ன காலைல இருந்து இந்த போட்டு ஆளே காணா? அண்ணா காசு எடுத்துங்கண்ணே. நீயே டீ வச்சுட்டு போறா? என்ன வாழைப்பழம் சாப்பிட்ற? பசிக்குதாக்கு. டைம் பாஸ். டீ சாப்பிட்டியா? வேணும்.
ஆமா அங்க என்ன கலாச்சிட்டு இருந்த எல்லாம் வேஸ்ட் கிராக்கினே ஏன் ஒண்ணும் தேரலையாக்கு